சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இது ஓகேவா? அக்கா செம்ம பிளாஸ்டா இருக்கு. ஓகேதான். அந்த இன்னொரு Dress இருக்குல்ல, அதையும் போட்டு வாயேன். அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி. நல்லா இருக்கா? இது எப்படி இருக்கு? கையில் இது ரொம்ப சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த ரெண்டுமே ஓகே தான். பட் நீ ரெண்டையுமே எடுத்துக்கோயேன். எதுக்கு? சும்மா எடுத்துக்கோ. சரி சரி, வாக்க வாக்க வாக்க. என்னம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? வந்ததுல இருந்து நீங்களும் தீபிகாவும் ஓரமாவே நின்னுட்டு இருக்கீங்க. தீபிகா, இன்னைக்கு உங்க ஒர்க்ல எனக்கு திருப்தியே இல்ல. பின் என்னங்க, காஸ்டியூமுக்கு ஐடியா கொடுப்பீங்கன்னா அம்மா உங்களை கூட்டு வந்தாங்க. நீங்க ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிறீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? இல்ல, அது எழில் கையில விடவா ட்ரெஸ் செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அவ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்த்து நானே வியந்து போயிட்டேன். அவ எடுத்திருக்கிற 2 லெஹங்காவும் சூப்பரா இருக்கு. அதனாலதான் தீபிகாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சைலண்டா இருக்க சொல்லிட்டேன். அப்படியா? ஆமா ஆமா, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இது நல்லா இருக்கா? ரெண்டுமே நல்லா இருக்குக்கா. வாங்க. நீ போ, நான் வரேன். இது நல்லா இருக்குக்கா. சரி சரி, போலாமா? இதுதான். ஓகே, வாங்க போலாம். இந்த பக்கம். தீபிகா, நீங்க ஏறு, நான் வரேன். சொல்லுங்க சம்பந்தி. எங்க இருக்கீங்க? ஸ்டோர் ரூம்ல தான் சம்பந்தி. இத வரேன். வாங்க. சொல்லுங்க சார். தம்பி, ஸ்டோர் ரூமுக்கு வா. சரிங்க சார், வரேன். சமந்தி, என்னாச்சு? அந்த பையனை வர சொல்லிருக்கேன், என்னன்னு பேசிருவோம். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இங்க பாருப்பா, சூப்பரா வேலையை முடிச்சிட்டேன். எல்லா ஃபுட்டேஜையும் என்கிட்ட கொடு. அப்புறம் அந்த கேமராவை நீ யாருக்கும் தெரியாம எடுத்துரு, இல்லைன்னா நாம மாட்டிக்குவோம். இல்ல சார், மாட்ட மாட்டோம். ஏன்? ஏன்னா நான் வச்சது ஒரு டம்மி கேமரா. ஏய், என்னடா சொல்ற? நீங்க எனக்கு பணத்தாசை காட்டி தப்பான வேலையை செய்ய சொன்னீங்க. ஆனா என் மனசாட்சிக்கு பயந்து நான் அந்த வேலையை செய்யல. டேய், உன்னால முடியாதுன்னா முதலே சொல்லிருக்க வேண்டியதானே? அதை விட்டு கடைசி நிமிஷத்துல வந்து கழுத்து அறுத்துட்ட. அப்படி சொல்லியிருந்தா நீங்க வேற ஒரு ஆளை வச்சு இந்த வேலையை செஞ்சிருப்பீங்களே. அதை தடுக்கணும்னு தான் நானே செய்யறதா ஒத்துக்கிட்டு கடைசியில நான் அதை பண்ணல.
உங்களை நம்ப வைக்கிறதுக்காக தான் ஒரிஜினல் கேமராவை வைக்கிறதா சொல்லிட்டு ரெக்கார்டே ஆகாத டம்மி கேமராவை வச்சேன். ஏண்டா ஃப்ராடு, காசை வாங்கிட்டு என்ன ஏமாத்துறியா? சார். நீ நல்லவன்னா கை நீட்டி காசு வாங்க மாதிரி சொல்லிருக்க வேண்டியதுடா. சார் கையிடுங்க சார். சார் கையிடுங்க சார். உங்க காசை வாங்கி நான் இன்னும் அண்ணா நகர்ல வீடு கட்ட போறது இல்ல. இந்தாங்க உங்க பணம், புடிங்க புடிங்க சார், புடிங்க. இந்த வேலையை நீங்க வேற ஒரு பொண்ணுக்கு செய்ய சொல்லியிருந்தா கூட நான் செஞ்சிருக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது கைல் சிஸ்டர் எங்க அம்மா உயிரை காப்பாத்தின கடவுள். அவங்க நர்ஸா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்ல தான் எங்க அம்மாவை நான் அட்மிட் பண்ணியிருந்தேன். நல்ல வேலை நீங்க கயல்னு பேரை சொன்னதும் எனக்கு கயல் சிஸ்டர் தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. அப்பவே நான் சுதாரிச்சிட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம்தான். அந்த மாதிரி ஒரு நல்லவங்களுக்கு போய் நீங்க சொல்றத நான் பண்ணிருந்தேன், சத்தியமா சொல்றேன், என் வம்சமே விளங்காம போயிருக்கும். என்ன மனசுல பெரிய ஹீரோன்னு நினைப்பா? எப்படிங்க உங்களால இந்த துரோகத்தெல்லாம் பண்ண முடியுது? இதோட நிறுத்திக்கோங்க, இல்லனா நானே கயல் சிஸ்டர்ட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவேன்.